குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 24/7/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 582க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கான ட்ரா நம்பர் நேற்று ஏசி பாஸ் ஆகிருக்கு 572 அப்படிங்கிற ரிசல்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 582 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். ஸோ இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 23ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். நான் எடுத்த இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சு. 817 பாஸ் ஆச்சு, அடுத்த நாள் 337 பாஸ் ஆச்சு, எகைன் 887 பாஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 440, அதை 44 மட்டும் பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 337 பாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே 21 வரலாம், 52 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 887 ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 எகைன் 7 வந்திருக்கு. 7 வந்ததுனால 7 to 3, 7 to 1, 7 to 5 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 752 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பாஸ் ஆகும். இங்கே 887 பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24 வரணும். 24ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. இப்போ 27 24 ஆர் 27 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 732 அப்படின்னு கொடுத்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 572 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 546 அப்படின்னு வந்துச்சு. ஏபோர்டில் 5 வந்துச்சுன்னா 5 4 6 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 5 4 6 அப்படின்னா 5 பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 52 55. நான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 6 பேஸ் பண்ணி 6 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி 5 4 6 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இங்கே 5 6 இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 4 6 5 4 6 இல்லை 5 0 2 5 0 2 5 0க்கு பதிலாக 7 பாஸ் ஆகி 5 7 2 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும். எல்லா நம்பர்ஸும் கொடுக்க முடியாது. எப்படி வரலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளோட வீடியோவில் கொடுக்க முடியும். எப்படி வந்திருக்கு, எப்படி வரலாம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். நம்பர்ஸ் எடுக்கிறது உங்களோட பொறுப்பு தான். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பர் 888720. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8887 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 72 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 88 பாஸ் ஆச்சு, 72 பாஸ் ஆச்சு. எகைன் இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இன்றைக்கும் பாஸ் ஆகும். அப்படின்னா 20 அல்லது 02 பாஸ் ஆகலாம். இல்லை 80 ஆர் 08 அல்லது 28. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 72 27. இப்போ 28 அப்படின்னு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எகைன் 8 வந்துச்சுன்னா 28 அல்லது 82. 72ங்கிறது 82 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 28 வர சான்சஸ் இருக்கும். இப்போ 28 அல்லது 82 அதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 82. இன்றைக்கான ட்ரா நம்பர் 82. அதனால் 28 அல்லது 82 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ட்ரா நம்பர் 82 இருக்குது. அதனால் 82 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா 752ங்கிறது நேற்று 572 அப்படிங்கிறது ரிசல்ட். டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 752 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு 572. இப்போ இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 887 பாஸ் ஆகிருக்கு. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 752 அதாவது 572 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது அதாவது ஆப்போசிட் நம்பர் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த நம்பரில் 0 to 20 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் 0 to 20 இருக்குது. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 52 பாஸ் ஆகிருக்கு, 572. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 02 இங்கேயும் இருக்குது, 02 ஆர் 20. இல்லை அப்படின்னா 77 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுவும் கொடுத்துருப்பேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 02 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 70 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7
07 ஆர் 70 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 88 பாஸ் ஆகிருக்கு, 75 அதாவது 57 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா 329 இந்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸா 752ங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பாஸ் ஆச்சு அப்படின்னா 329 பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 329 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 527 527 சாரி 572 572 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 527 பாஸ் ஆனதுனால 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 527 இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி 1 வந்துச்சு அப்படின்னா 19 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 1 வந்துச்சு அப்படின்னா 19 இல்லை 14. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 19 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 19 இருக்கு. இப்போ 9 வந்துச்சுன்னா 19 அல்லது 91, 19 இல்லாட்டி 20 அல்லது 28, 20 இல்லை அப்படின்னா 70 அந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். எப்படி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த 752 மேலே பார்த்தோம் அப்படின்னா 00 இருக்கு. டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே 77 இருக்கு. 44 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 11 இருக்கு, 00 இருக்கு, 77 இருக்கு. அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சார்ட்ல இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. எந்த மாதிரி வந்திருக்கு, என்ன மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா 1ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கணும். 2 வந்துச்சுன்னா 2ங்கிற நம்பர், என்ன நம்பர் சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டு 572. அந்த 2ங்கிறது ஏ போர்டில் வந்துச்சுன்னா 213 213 இல்லை 236 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 213 236 572 362. எகைன் அதே 2 வந்துச்சு அப்படின்னா 362. 72 வந்திருக்கு. 62 வந்துச்சு அப்படின்னா எகைன் சீபோர்ட் 2 வந்துச்சுன்னா 362. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 82 அப்படிங்கிறது இருக்கு. அதனால 32 அல்லது 82. 82 வந்துச்சு அப்படின்னா 82 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 213 அந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா 213 இல்லை 236 362 இந்த 3 நம்பர் அந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. நேற்றைய ட்ரா நம்பர் 104. இன்னைக்கான ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நேற்று பாஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 014. இப்போ நான் 1 வந்துச்சுன்னா ஆல்ரெடி 14 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதனால் அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 14. 0 வந்துச்சுன்னா 0990. 27ங்கிறது 28 அல்லது 82 வரலாம். 0 வந்துச்சுன்னா 20 அல்லது 02, 2ஓட பவர் 7, 7007. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77 இருக்கு, 11 இருக்கு, 00 இருக்கு டபுள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி நம்பர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஏபிசி நம்பர்ஸ் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் தான். நேற்றைய ரிசல்ட் 5, 5ஓட பவர் 9 இல்லை 6, 0, 1. இது ஏ போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை ஏ போர்ட்லேருந்து பி போர்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
இருக்க நம்பர் அப்படியே கொடுத்துருக்கேன் 9601. பி போர்டில் 4283. சி போர்டில் 7483. 7483. அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அது சார்ட்ல இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா உங்களோட சாய்ஸில் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே சூஸ் பண்ணுங்கள். அது வின்னிங் நம்பர்ஸாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.